Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video polity அதாவது யூனிட் 5ல இருக்கக்கூடிய பாலிட்டிக்கான சிவிக்ஸ் லெசன் 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 4ஆம் பாடம் தாங்க நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாடத்தோட பேர் வந்து என்னதுங்க, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இப்போது நம்மளோட கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதே போல் டெய்லி வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது கொண்டு போகணும், இல்லை இதுவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படிங்கிற கருத்து இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா இதே போல் நாங்கள் கொண்டு போவோம். இல்லைனா ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அதுக்காக தான் உங்களோட கருத்துக்களை வந்து நாங்கள் கேட்குறது. ஓகேங்களா? சரிங்க. மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். சரி, மனித உரிமைக்கும் ஐநா சபைக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனித உரிமைகள்னால் மொதல் என்னங்க, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன சம்மந்தங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மதத்தை சேர்ந்தவங்க, நிறைய பிரிவை சேர்ந்தவங்க, சமயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக 3வது படத்தில் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாருக்குமே சமமான உரிமைகள் வந்து இருக்கணும். நான் வந்து இந்த உலகத்தில் பிறந்த மனிதன், எனக்கான உரிமை இது. என்ன வந்து மதத்தை வச்சோ சமயத்தை வச்சோ பாகுபாடு படுத்தி, மொழியை வச்சோ கலரை வச்சோ இந்த மாதிரிலாம் பாகுபாடு படுத்தி எனக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் தடை செய்யக்கூடாது. அப்போது மனிதனாக பிறந்த எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் என்னதுங்க, மனித உரிமைகள். சரிங்களா? சரி, இப்போ நிறையா இந்த மாதிரி வந்து பாகுபடுத்தி ரொம்ப வந்து அடிமட்டத்துக்கெலாம் சில மக்களை கொண்டு போயிட்டு இருந்தனால தான் என்ன பண்ணுறாங்க, ஐநா சபை வந்து இந்த மனித உரிமைகள் உலகளாவே அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து இனிஷியேட் எடுத்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய லிங்க். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ பாடம் முழுக்க நம்ம என்ன படிக்க போகிறோங்கிற ஒரு பொது கருத்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த பாடம் வந்து நீங்கள் செல்ஃபாக படித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஐயோ என்னடா இது வளவளன்னு போய்கிட்டே இருக்கே, 7 பக்கம் இருக்கான இவ்வளோ கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்குது, இதில் நான் எதை படிக்க எதை விடன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு தடவை இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு புக் எடுத்து படுங்களேன். அடைச்ச ஒன்றை பார்த்தாடா நான் இப்படி பயந்தேன், நீ இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லெசன். ஓகேங்களா? நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக மெமரி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்த மனித உரிமைகள்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழு இந்த மாதிரி வந்து வேறுபாடுகள்லாம் காட்டாமல் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் வந்து என்னதுங்க, மனிதரோட உரிமைகள். சரிங்களா? இப்போது ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி. ஸோ எழுதப்பட்டது தான் என்னதுங்க, ஆவணங்களின் முன்னோடி. ஆவணம்னால என்னதுங்க, எழுதப்பட்டது, பிரிண்ட் பண்ணது, இதுதானே வந்து நம்ம ஆவணம்னு சொல்லுவோம். அதில் எழுதப்பட்ட மனித உரிமைங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே முன்னோடின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ முன்னோடினா என்னதுங்க, இப்போ வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே போராடிட்டு இருக்கோம். நமக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சில விஷயங்களை எழுதி வச்சுருப்பாங்க, அதுதான் நமக்கான முன்னோடி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி எந்தெந்த நாடுகளில் என்னென்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த மேக்னா கார்ட்டா மகாசாசனம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னால் 1215ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் எழுதப்பட்டதுன்றதை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது என்ன சாசனம், இதோட வருஷம் என்ன, எந்த ஆண்டு, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அப்போ மகாசாசனம் இங்கிலாந்தை சேர்ந்தது 1215. அடுத்து உரிமை மனு, த பெட்டிஷன் ஆஃப் ரைட்டுங்கிறது 1628 எழுதப்பட்டது, இங்கிலாந்தை சேர்ந்தது. அடுத்து ஹேபியஸ் கார்பஸ் சட்டம், இது கண்டிப்பாக பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம் தான். சூர்யாவோட படத்தில் கூட இது வரும் இல்லைங்களா? ஓகே, 1679. ஸோ இப்போது ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679 இங்கிலாந்து. இதை மனப்படம் பண்ணுறதை மறந்துட்டு எந்த படம்டா சூர்யாவோட படத்தில் வந்துச்சுன்னா எல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. கரெக்டாக? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜெய்பீம் படத்தில் அவர் லாயராக இருப்பார் இல்லைங்களா, அந்த படத்தில் வந்திருக்கும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது ஆங்கில உரிமைகள் மசோதா 1689 வந்து எழுதப்பட்ட சட்டம். அடுத்தது மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு, பிரான்ஸில் வந்து வந்த ஆவணம் இது 1789. அடுத்து இன்னொன்னே ஒன்று தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடமே ரொம்பவே ஜாலியான ஒரு பாடம் தான், ஒரு கஷ்டமும் இருக்காது. நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா எப்போங்க, 1791. இப்போ மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம், மேக்னா கார்ட்டா மகாசாசனம் பார்த்தோம், உரிமை மனு பார்த்துருக்கோம், ஆங்கில உரிமைகள் மசோதா பார்த்தோம், மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு பார்த்தோம், அமெரிக்காவோட அரசமைப்பு சட்டம். மொத்தமே 5 தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இல்லைங்க 6, ஒன்று எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை 6மே தான் சொல்லியாச்சு. ஓகே, இந்த 6 சட்டத்தை படிக்க போகிறீங்க, எந்த வருடம் படிக்க போகிறீங்க, எந்த நாடு, அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ஒரு பக்கம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்து அப்படியே வந்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை வந்து எப்படி தோன்றுச்சு, எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறதா 1945 அக்டோபர் 24 ஐநா சபை வந்து நமக்கு உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த ஐக்கிய நாடுகளோட சாசன இது இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து கண்டிப்பாக சாசன சட்டம் இருக்கும். அதே போல் ஐநாவோட சாசன சட்டத்தை வந்து உருவாக்கப்பட்ட சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் மக்களின் இத்தகைய விருப்பங்கள் ஒரு முக்கிய பங்கினை வகித்தன. சரி, ஒன்றுமே இல்லைங்க. இது என்னென்னா 1945 இது வந்து உருவாயிடுச்சா, இதோட சாசன சட்டத்தை வந்து எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க, சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. எந்த வருடம், எந்த நாள், எந்த தேதி, இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்தது அப்படியே இந்த பக்கம் மேலே வந்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. ஸோ இப்போது ஐநா சபை தான் என்ன இனிஷியேட் எடுத்துச்சு, உலக மனித உரிமைகள் வந்து கண்டிப்பாக வேண்டும், எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இனிஷியேட் எடுத்துச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குழுவை நியமித்து நீங்கள் அதை வந்து பாருங்கள், பரிந்துரைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை என்ன பண்ணுவாங்க வந்து நியமிப்பாங்களா. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதுறதுக்கு யாரை நியமித்தாங்க, இந்திய வரைவு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து ஒரு கமிட்டியை நிர்ணயித்தாங்க. 7 பேர் கொண்ட குழு, அம்பேத்கர் வந்து தலைவராக இருந்தார். ஸோ அதே போல் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு இதுக்குமே வந்து ஒரு ஆணையத்தை நியமித்து நீங்கள் இந்த வேலைகளை பார்த்து முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ இது வந்து யார் வந்து இனிஷியேட் எடுத்து நடத்தினாங்க அப்படின்னா, ஐநா சபையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று தான் மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது. ஓகேங்களா, ஐநா இனிஷியேட் எடுத்து கொண்டு வந்துச்சு. அவங்க யார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு பண்ண வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான, இங்கே பாருங்கள், எலினார் ரூஸ்வெல்டின் அப்படிங்கிறவரும் அவரோட மனைவியான ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்டின் இவங்க 2 பேரும் வந்து இணைந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட தலைமையில் ஒரு ஆணையம் வழி நடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய வந்து டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும். ஐநா சபையிட்ட நிறைய கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உலக மக்களுக்கு வந்து என்ன தேவை, இது வந்து இது பண்ணணும், என்னெல்லாம் நம்ம மாற்றணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா நடந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக இது வந்து ஐநா சபை பொதுச்சபை 1948 என்ன பண்ணிட்டாங்க, இதை ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்தது இதுதான் வந்து மனித உரிமைகளோட வரலாற்றில் ஒரு மைல்கல். இல்லை ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சரி, இந்த அறிவிப்பு எங்கே வெளியிட்டாங்கன்னா, பிரான்ஸ் நாட்டு பாரிஸ் நகர் ஐநா பொதுச்சபையில் 1948 டிசம்பர் 10 நாள் வெளியிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்பீங்க. டிசம்பர் 10 அப்படிங்கிறது வந்து உலக மனித உரிமைகள் தினம்ங்கிறத நிறைய பேர் ஸ்கூல் டைமில் படித்தது கூட ஞாபகம் இருக்கலாம். அது எதனால் வருஷம் டிசம்பர் 10 கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த ஐநா பொதுச்சபையில் அறிவிக்கப்பட்ட நாள் டிசம்பர் 10 1948. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த டேட்டை கொண்டாடுறாங்க. அதுவும் 1950 ரெகுலராக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி வந்திருக்கும். சரிங்களா. ஸோ தான் 1950 வருடத்துலேருந்து ரெகுலராக இதை வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபை முடிச்சுட்டு முன்னாடி இருந்த பாக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம திருக்குறள் எப்படி உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே வந்து 107 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோ, அதே போல் இந்த உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே இந்த ஆவணம் தான் என்னதுங்க, அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். இது நிறைய நாட்டில் அவங்களோட அரசியலமைப்புலையும் கூட இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா. சரிங்க, இதெல்லாமே வந்து ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு மண்டையெல்லாம் குழப்பிக்காதீங்க. சரி, இப்போ இந்த முந்தின பேஜில் ஒரு மத்தளமாக இருக்குது இல்லைங்களா, இது என்னென்னு பார்த்துருவோமா. சைரஸ் சிலிண்டர் கிமு 539 உருவாக்கப்பட்டதான். பண்டைய பாரசீகத்தோட முதல் மன்னரான மகா சைரஸ் அப்படிங்கிறவரை அடிமை எல்லாத்தையுமே விடுவிச்சு மக்கள்லாம் உங்களுக்கு எந்த சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கட்டாயம்லாம் கிடையாது, உங்களுக்கு சுதந்திரமான விஷயம் வந்து நான் கொடுக்குறேன் மதம் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். சரிங்களா. இதை எந்த ஆணையத்தில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆணைகளை எதுலனா யூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ யூனிஃபார்ம் எழுத்துங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் எந்த எழுத்தில் எழுதியிருக்காங்க, யூனிஃபார்ம் எழுத்தில் எழுதியிருக்காங்க. அக்காடியன் மொழி. சரிங்களா. சிலிண்டர் வடிவிலான களிமண்ணால் சுடப்பட்டதில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தலாமா. மனித உரிமைகளோட அடிப்படை மதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணியம், நீதி, சமத்துவம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக நீங்கள் ரீட் மட்டும் பண்ணி விடுங்க, எதுவும் மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் வேணாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து வந்தோன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த பெருமை யாரை சேரும்னா ஐநா சபையை தான் வந்து சேரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது மனித உரிமைகளின் வகைகள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மனித உரிமைகள் பிரகடனத்தில் மொத்தமாக
எத்தனை சட்டப்பிரிவுங்க இருக்குது, எத்தனை விதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 30 இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கி இருக்குன்னா 5 பிரிவுகள் வந்து விரிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 30யுமே 5 பிரிவுகளாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 30னா 30 அப்படியே வரிசையாக இல்லை, 5 பிரிவுகளாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் உரிமைகள். ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், நம்ம என்னது சுதந்திரமாக இருக்கணும், நம்மளை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது, வாழ்வதற்கான சுதந்திரமான அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னதுங்க வாழ்வியல் உரிமைகள். இதை வந்து சிவில் ரைட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது அரசியல் உரிமைகள். ஸோ சுதந்திரமாக பேசுகிறது, சுதந்திரமாக வந்து கூட்டத்தை கூட்டி வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது, அரசியலில் ஈடுபடுறது, இதெல்லாம் என்னதுங்க அரசியல் உரிமைகள். அடுத்தது சமூக உரிமைகள் அப்படின்னா என்னதுங்க, எனக்கு இருக்கிறதுக்கு உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தானே. ஸோ அதுதான். அடுத்த பொருளாதார உரிமைகள்னால் எனக்கும் வந்து வேலைவாய்ப்பில் வந்து சரிசமமான பங்கு வந்து எனக்கும் கிடைக்கணும், அதே போல் சம்பளங்களும் வந்து எனக்கு சரியான விகிதத்தில் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சொத்து வாங்குறதா இருக்கட்டும், சொத்து கிடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே இதில் வந்துடுது பொருளாதாரத்தில் வந்துடுது. அடுத்தது வந்து கலாச்சார உரிமைகள்னால் நான் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு யாரும் என்னை வந்து தடைப்படக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்னது கலாச்சார உரிமைகள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஜென்ரலாக சின்ன பசங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் ஆணையம். ஸோ மனித உரிமைகள் ஆணையம்ங்கிறது வந்து ஐக்கிய நாடுகள் சபை முக்கியமான அங்கமாக வந்து எதை திகழுதுன்னா பொருளாதார மற்றும் சமூக சபை, ECOSOC அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பொருளாதார மற்றும் சமூக சபைங்கிறது ECOSOC இதை வந்து குறிக்கிது. அவ்வளோதான். இதுக்கடுத்து என்னென்னா ஒரு நாட்டிலையும் தேசிய மனித உரிமையும் இருக்கும், மாநில மனித உரிமையும் வந்திருக்கும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா NHRC, அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஓகே. இது வந்து இந்தியாவில் நமக்கு எப்போ வந்து உருவாச்சு அப்படின்னா 1993 அக்டோபர் 12 நமக்கு உருவாயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சுதந்திரமாக இருக்கும், யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்காது, இது சுதந்திரமாக வந்து செயல்படும். ஓகேங்களா? ஆனால் என்ன ஒன்று ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனால் யாரையும் தண்டிக்க முடியாது, விசாரிக்க முடியும், இதுதான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர யாரையும் தண்டிக்க முடியாது. அவ்வளோதான். சரிங்களா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, புதுடெல்லியில் வந்து இருக்குது. இதில் ஒரு தலைவர் அப்புறம் பிற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதில் இருக்கக்கூடிய பதவிக்காலம், இதை வந்து யார் வந்து நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் இந்த ஆணையங்களுக்கு ஆட்களை நியமிப்பாங்க. அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம், அப்படி இல்லாட்டி 70 வயசு வரை அவங்க என்ன பண்ணலாம், பணியாற்றலாம். இதில் 5 வருஷம் முன்னாடி வந்து முடிஞ்சிருச்சு அவங்களோட பதவிக்காலம். இப்போ வந்து எனக்கு 61 வயசுங்க, நான் 61 வயசில் இங்கே நான் நியமிக்கப்படுறேன் அப்படின்னா 5 வருஷம் ஆனோடனே நான் அதிலேருந்து நீங்கிடணும். இல்லையா, நான் வந்து 68 வயசில் நான் நியமிக்கப்படுறேன், எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 2 வருஷம் தானே நான் பணியாற்றுறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. 70 வயசு ஆயிடுச்சுல 2 வருஷம் இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், வெளியே போ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் எது முன்னாடி வருதோ அதுபடி வந்து அவங்கள பணியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். ஆனால் பதவிக்காலம் 5 வருஷம், 5 வருஷம் முடிஞ்சுன்னா வெளியே போகலாம், இல்லை 70 வயசு அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வெளியே போயிடணும். அவ்வளோதான். ஸோ இதோட நியமனங்களும் யாரோட கையில் தான் இருக்குது, குடியரசுத் தலைவரோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மனித உரிமைக்கும் வாழ்வியல் உரிமைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ சும்மா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் உள்ளுக்குள்ளே திரும்ப வரும், அதை மட்டும் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தலைவர் இருப்பாங்க, உள்ளே வந்து பிற உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதின்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா. ஆமாம் தானே. இப்போ குடியரசுத் தலைவர் ஆகணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணுங்கிற ஒரு முக்கிய தகுதியே முதல் இது என்னது, இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ அதே போல் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தலைவர் ஆகணும், அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தலைவர் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன தகுதி, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி, ஓய்வு பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தலைவர். அப்போ உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, இன்னொரு உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதி, அடுத்து வந்து 2 உறுப்பினர்கள்லாம் அந்த மனித உரிமைகள் தொடர்பான அறிவு இருக்கணும், அதை பற்றின நாலேஜும் அனுபவமும் இருக்கணும். நேரிணை உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா தேசிய ஆணையங்களின் தலைவர்களாக வந்து இருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த 2 கேட்டகரி இருக்குது இல்லைங்களா, இவங்க வேறு எதுக்கெலாம் வந்து கைட் பண்ணுவாங்க, எதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாக இருக்கும், ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து வளன்னு வரும். ஸோ ஒரே ஒரு டேட்டா 5 பிரிவாக வந்து நமக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துருவோம். சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவுன்னு சொல்லிட்டு 5 பிரிவுகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். என்னது, அந்த 30 இதில் நம்ம 5 பிரிவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா, அந்த தான். சரிங்களா? அடுத்தது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமைகள் ஆணையம்.
நாடு முழுக்க பார்த்துருவோம், தேசியத்தை பார்த்துருவோம், அப்போ ஸ்டேட்டுக்கு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி பார்த்துருவோமா? தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 நமக்கு இந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு தலைவரும் அதுக்கப்புறம் தலைவர் உட்பட மொத்தமாக 3 பேர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவர் உட்பட மொத்தமாக 3னா தலைவர் உறுப்பினர் 2 மொத்தமாக சேர்த்து தான் எத்தனை 3 பேர். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் அட்டவணைகள் வந்து இருக்குது. அந்த அட்டவணையில் 8வது அட்டவணை லாங்குவேஜ், மொழியை பற்றினது இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதில் 7வது அட்டவணையில் மாநில பட்டியல், தேசிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லிட்டு 3 இருக்குங்க. யார் யாருக்கு என்னென்ன வேலைகள்ங்கிற மாதிரி நிறையா பட்டியல் இருக்கும். ஸோ அதில் இந்த மாநில பட்டியல்லையும் பொது பட்டியல்லையும் இருக்கக்கூடிய துறைகளை வந்து நமக்கு இந்த மனித உரிமை மீறல் தொடர்பானவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. சரிங்களா, அதுவும் இந்த தேசிய ஹியூமன் ரைட்ஸ், அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரிக்கிறது இல்லாமல் மிச்சம் இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் யார் விசாரிப்பாங்க, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு தான் என்ன உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்க வந்திருக்காங்கன்னா, 7வது பட்டியலில் தேசியத்தை தவிர மிச்சம் இருக்கக்கூடியதை யார் விசாரிப்பாங்க அப்படின்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க விசாரிப்பாங்க அப்படிங்கிற சொல்லிப்பாங்க. விசாரிக்க மட்டும் தான் முடியும், எது சரி எது தவிர வெளியே சொல்ல மட்டும் தான் முடியும். ஆனால் இவங்களால் தண்டனை வந்து கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது போக ப்ரைவேட்டாக நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கமிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அவ்வளோதான். ஓகேங்களா, இது 3 தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இதை படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம்ங்கிறது 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரி, அடுத்தது முக்கியமான டேட்டாஸ் பக்கம் நம்ம என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் சும்மா கதமாய் ஜாலியாக படிச்சுக்கிட்டு கதமாய் கேட்டு வந்தீங்க இல்லைங்களா. இப்போது நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகள் வந்து வந்துருச்சு. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளில் பிரிவு 24 வந்து என்ன சொல்லுது, அதாவது விதி 24 என்ன சொல்லுதுன்னா, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. அடுத்தது விதி 39 எஃப் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. அடுத்தது பிரிவு 45 6 முதல் 6 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு வந்து முயல்கிறது. சரிங்களா, 24வது சட்டப்பிரிவில் என்ன சொல்லியிருக்கு, குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பிரிவு 39 எஃப்ல என்ன சொல்லியிருக்கு, குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வழி செய்யணும்னு சொல்லியிருக்கு. அடுத்து 45வது சட்டப்பிரிவில் என்ன சொல்லியிருக்கு, 6 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பிரைமரியாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பராமரிப்பு, ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி, அதாவது பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்க, அடுத்தது குழந்தைகளுக்கான உரிமைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐநாவில் மாநாட்டு பிரிவு 1 படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 வயசுக்கு உட்பட்ட அனைவரையுமே என்னன்னு சொல்கிறாங்க, குழந்தை அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கிறாங்க. சரிங்களா, இந்த அறிக்கை வந்து எப்போ வந்திருக்கு, 1989 நவம்பர் 20 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. இதை யார் அறிவிச்சிருக்கா, ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்கு. சரிங்களா, சரிங்க, அடுத்தது கல்வி உரிமை சட்டம், RTE ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல் முன்னாடியுமே இதை வந்து ஒட்டியிருப்பாங்க. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு வந்து இருக்குது. சரிங்களா, எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இது வந்து இருக்கும். ஸோ 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமான மற்றும் கட்டாய கல்வியை எந்த சட்டப்பிரிவு வழங்குதுன்னா 21A. அதுதான் வந்து RTE ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் சட்டம். இது வந்து என்னது, தடை செய்கிறாங்க இல்லைங்களா, தடை செஞ்சு சீரமைப்பு பண்ணுறது எந்த இதுனா 1986. அடுத்தது சிறார் நீதி சட்டம் அப்படிங்கிறது 2000, அதாவது வருடம் 2000 வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து இந்த பக்கம் வந்திங்கன்னா போக்சோ சட்டம் எப்போங்க வந்திருக்கு, 2012 வந்திருக்கு. ஸோ போக்சோ சட்டம்ங்கிறது எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது சைல்டு ஹெல்ப் லைன் 1098. இதை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா கூட இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கனாலே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களோட ஸ்கூல் புக்ஸ்லேயுமே வந்திருக்கும். ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்கூலாக இருந்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக அந்த சைல்டு லைன்கிறது இருக்கும். ஸோ அதோட முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். சரிங்களா, 1098. ஸோ இது வந்து 24 மணி நேரமே வந்து 24/7 எப்போவுமே வந்து ஆக்டிவேஷன்லேயே வந்திருப்பாங்க.
பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு இல்லை ஏதோ குழந்தை திருமணம் நடக்குது, வன்கொடுமை நடக்குது அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த நம்பர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சரிங்க, ஐநா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கா, ஆண்களுக்கு கொடுக்கலையா, அந்த படத்தில் காட்டுற மாதிரி அப்படி தான் போகுதா அப்படின்னா கிடையாது. பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே வந்து சமமான உரிமைகளை வந்து உறுதி செய்து யார், ஐநா சபை வந்து பண்ணுது. சரிங்களா. அடுத்தது 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிராக அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கு மசோதா வந்து ஒன்று உருவாக்குறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச உரிமைகள் மசோதா, பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. சரிங்களா. எப்போ 1979 நடந்தது. அவ்வளோதாங்க, லாஸ்ட் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். 1995ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு. நம்ம உலக தமிழ் மாநாடு பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே பார்த்திங்களா உலக மகளிர் மாநாடு. ஸோ இதில் வந்து என்ன எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் உலகளவில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபெம். ஓகேங்களா. யூனிஃபெம், அந்த FEMங்கிறது என்னதுங்க, ஃபீமேல். ஓகேங்களா. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, யூனிஃபெம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க. அடுத்தது இது 1995 நமக்கு செயல்பட்டுருக்கு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் இங்கே மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஒரு பாக்ஸ் பார்த்தோன்னா அவ்வளோதான், லெசன் முடிஞ்சு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம், இது என்னதுங்க, 2007 வருஷம். சரி, சட்டங்கள் விதிகள் இது ரெண்டையும் பார்த்தோமா. இந்த சட்டம் எதுக்காக தோற்றுவிச்சிருக்காங்கிறது இங்கே வந்து நமக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இந்த விதவை மறுமண சட்டம் 1856, இது ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. ஸோ இந்த விதவை மறுமண சட்டம்ங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, விதவைகளோட மறுமணத்தை சட்டப்பூர்வமாக மாற்றிருக்காங்க. அடுத்தது இந்த திருமண சட்டம் 1955, பெண்களின் திருமண வயது 21 சொல்லி அதிகரிச்சிருக்காங்க. அதுதான் என்னது, இந்த திருமண சட்டம். அடுத்தது இந்த வாரிசு சட்டம் 1956, இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தோமா. பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுறதுக்காக சட்டப்பூர்வமாக போடப்பட்டது தான் இது. அடுத்து வரதட்சணை சட்டம் 1961, வரதட்சணையால் பெண்கள் வந்து கொடுமைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா இந்த சட்டம் அவங்க மேலே பாயும். சரிங்களா. ரொம்பவே மோசமான சட்டம் இல்லைங்களா. மோசமான சட்டம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெண்களை பாதுகாக்கக்கூடியது, பெண்களை கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு இது மோசமான சட்டம்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997, பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. அடுத்தது அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம், அதாவது இப்போ வந்து மீடியாலெலாம் ரொம்ப வந்து மோசமாக சித்தரிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து தடை செய்யப்படுது. அது வந்து 1999 வருடம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நல சட்டம் 1961. ஸோ இது எல்லாமே பெண்கள் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது. பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நினைப்பீங்க, என்னங்க இத்தனையும் சொல்லிவிட்டு அவ்வளோதான் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம். ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணி பாருங்களேன். நீ இந்த லெசன் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட் மொத்தமே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எங்கெங்கே மெமரி பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாடத்தில் மொத்தமே ஒரு 20-25 பாயிண்ட்டோ தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக படித்தப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஐயோ என்னடா இது எத்தனைடா பார்க்குறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு பக்கத்தில் சும்மா ஒரு 5 பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவுமே என்னதுங்க, அந்த வருடங்கள்லாம் வந்தனால தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கனால இதை மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 1 மார்க்ஸ் பார்க்கலாங்களா. சரி, 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் டேஸ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஸோ இது ஐநா சபை வந்து ஏன் இனிஷியேட் பண்ணாங்கங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் இல்லைங்களா. ஸோ 2ஆம் உலகப் போகிறப்ப ரொம்பவே கொடுமையாக வந்து எல்லாருமே தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டாங்க. மனித உயிர்களுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி போயிடுச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த மனித உரிமைகள்ங்கிறது ஒன்று வந்தே ஆகணும், இது வந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இது இனிஷியேஷன் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ இது இனிஷியேட் எடுத்தது ஐநா சபை. சரிங்களா. சரி, அடுத்தது செகண்ட் கொஸ்டின். 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஸில் கூடினால் எங்கெங்க, பெய்ஜிங்கில். சரிங்களா. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. அடுத்து ஐநா சபை 1979ஆம் ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது, குழந்தைகள். அடுத்தது உலக மனித உரிமைகள் தினமாக எதங்க சொல்லிட்டு இருக்காங்க, டிசம்பர் 10. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டிசம்பர் 10 தானே நமக்கு உலக
மனித உரிமைகள் தினமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது 6வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம்னு எதங்க அழைக்கிறாங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மனித. அடுத்தது சாரி மனிதன் சொல்லிட்டு விட்டுறானா, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு, சரிங்களா, UDHRC. அடுத்தது 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்தது 8வது கொஸ்டின், உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 30. அடுத்தது 9வது கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை தலைவரின் பதவிக்காலம் எத்தனைங்க? 1 5 வருஷம், இல்லை 70 வயசு வரைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தது 10வது கொஸ்டின், இதோட தலைமையகம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நியூ டெல்லியில் வந்து இருக்குது. சரி, அடுத்தது ஆன்சர்ஸ் சொல்கிறேன், அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உரிமை, செகண்ட் கொஸ்டினுக்கு இயல்பான அடிப்படை, தேர்ட் கொஸ்டினுக்கு 1997, ஃபோர்த்து கொஸ்டினுக்கு குழந்தை தொழிலாளர் முறை, ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் 1945. ஓகேங்களா? சரிங்க, இப்போ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆப்ஷன்ஸ் வந்து நான் இங்கே எழுதிடுறேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், அடுத்தது 1997 தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர், அடுத்தது இது ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர், இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து இது சிக்ஸ்த்து கொஸ்டின், லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தலாங்களா, சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தவறானது, செகண்ட் கொஸ்டின் தவறானது, தேர்ட் கொஸ்டின் கரெக்டு, ஃபோர்த்து கொஸ்டின் தவறு, ஃபிஃப்த்து கொஸ்டின் கரெக்டு. சரிங்களா? சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் பி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். ஸோ இது வந்து பாடங்கள் எல்லாமே தெளிவாக நடத்துகிறனால இது நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுங்க. அதனால தான் ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க, பாடத்தை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்னு சொன்னால் நிறைய பேருக்கு அந்த இதே வந்து பிடிக்க மாட்டேங்குது. இல்லை ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதான் சொல்கிறீங்க. ஸோ வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ பாடத்தை படித்து முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்தது தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் சரியானது. சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர், அதுக்கப்புறம் 3 தானங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஏங்க இதை தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவர் உட்பட 3 பேர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க கணக்குப்படி இங்கே 4 நபர் வருது. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு மொத்தமே 3 நபர் தானே. அதனால இந்த செகண்ட் கூற்று வந்து தவறுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நம்ம சரின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, 4th லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்கெடியூல் படி இன்னும் ஒரே ஒரு பாடம் மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு முடிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேச்சஸில் வந்து ஜாயின் பண்ணணும், அதாவது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் ஜிஎஸில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்சோட ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். Thank you.